அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஃபாகிமா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஸ்ரீ சதாசிவா அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி, தஞ்சாவூர். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியலை கற்றுக் கொடுத்தது தமிழரின் பண்பாடும் கலாச்சாரமும். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். நம் தமிழரின் அடையாளத்தை சுமந்து செல்லும் ஒரு புனிதமான கருத்து. பசுமை என்பது வெறும் மரம், செடி, கொடி, பசுமை நிலங்கள் அல்ல. அது ஒரு உயிரின் இதய துடிப்பு. நம் உலகை வாழ வைக்கும் மூலதனம் பசுமையே. நதி, மலை, காற்று இவை அனைத்தும் பசுமையின் அடிப்படையாகும். மரம், செடி, கொடி, வளம் நிறைந்த பயிர்கள் மூலமாக நாம் உணவு முறையும் மூலிகை மருத்துவங்கள் மற்றும் இயற்கையை மதிக்கும் பழக்கங்கள் சார்ந்து நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி வளர்க்கும் தமிழர்களாக வாழ்ந்து வருகிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறந்தரவாரா என்ற கணியன் பூங்குன்ற நாரின் வரிகள் பயிர் விளைகின்ற நிலத்தை உழுது பண்படுத்துவது போல மக்கள் வாழ்க்கையினை நெறிப்படுத்துவது ஆகும். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் என்ற குறளில் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் அறம் சார்ந்தது என்பது விளங்கும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்ற குறளில் இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றுதான் என்கிறார் தெய்வ புலவர். தமிழர் கலாச்சாரம் என்பது மொழி, இசை, பாரம்பரிய நடனம், கோவில்கள், கல்வெட்டுகள், உணவு பழக்க வழக்கங்கள், விருந்தினர் உபசரிப்பு, இலக்கியம், தத்துவம், பாரம்பரிய உடைகள் ஆகியவற்றில் மேலோங்கி நிற்கிறது. மயிலாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், கும்மி பாட்டு, காவடி ஆட்டம் ஆகியவை தமிழரின் இசை நடனத்தை பறைசாற்றுகின்றன. பாரம்பரியம் என்பது இயற்கையோடு இணைந்த வாழ்வியல். உணவே மருந்து, கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு என்ற இயற்கையோடு ஒன்றிய சமையல் முறைகள் என்று உலகிற்கே சொல்லிக் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள். மரங்களை வழிபடும் மரபு, மழையை வரவேற்கும் விழாக்கள், நிலத்தை தொட்டு நன்றி கூறும் விவசாய வாழ்க்கை இவை எல்லாமே பசுமையை சார்ந்த பாரம்பரியங்களே. நாம் வளர்ந்து வருகிறோம் என்ற பெயரில் பசுமையை மறந்துவிட்டால் பாரம்பரியமும் அழிந்துவிடும். ஏனெனில் நம் கலாச்சாரம் இயற்கையோடு இணைந்தது. ஒரு பக்கம் காடுகள் அழிக்கப்படுகின்றன, மறுபக்கம் பாரம்பரிய உணவுகள் நம்மை விட்டு நீங்கி வருகின்றன. இந்த இரண்டையும் மீட்பது நம் கடமை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம் பழமை வாய்ந்த தமிழனம். மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் கரிகாலனின் கல்லணை 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக நிற்பது நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உணர்த்துகிறது. இவ்வாறு பசுமையையும் பாரம்பரியத்தையும் போற்றி வளர்த்தவர்கள் நம் தமிழர்கள். இப்பொழுது ஒரு சில கேள்விகளை உங்கள் முன் வைக்கிறேன் வருத்தத்துடன். உங்கள் வீட்டில் மரம் ஒன்று நட்டீர்களா? உங்கள் வாழ்வில் தமிழர் பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு உள்ளீர்களா? தண்ணீரை வீணாக்காமல் பாதுகாப்பதாக உறுதி செய்தீர்களா? இதையெல்லாம் நாம் மறந்து தவற விட்டு விட்டோம். இதெல்லாம் நம் சூழலுக்கும் நம் பாரம்பரியத்திற்கும் செய்யும் உண்மையான சேவைகள். ஒரு மரம் நட்டால் அது பல தலைமுறைகளுக்கு நிலத்தரும். ஒரு பாரம்பரியத்தை பேணினால் அது பல தலைமுறைகளுக்கு அடையாளமாக நிற்கும். பசுமை ஒரு இயற்கை அழகு, பாரம்பரியம் ஒரு வாழ்வியல் அழகு. இந்த இரண்டும் இணைந்தால்தான் மனிதனின் முழுமையான வாழ்வியல் உருவாகும். மரங்களை நடுவோம்,
பாரம்பரியங்களை வாழ்வில் கொண்டு வருவோம். இயற்கையும் கலாச்சாரமும் ஒன்றிணைந்து நம்மை நம்பிக்கையுடன் வழிநடத்தட்டும். நன்றி, வணக்கம்.